நாளிதழில் வந்திருக்கக்கூடிய தலையங்கள் பற்றி இந்த பகுதியில் பார்க்கலாம். அந்த வரிசையில் ஹிந்து தமிழ் நாளிதழில் விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த ஆழ்துளை கிணற்றில் சிறுமி விழுந்து மீண்டும் பலியாகக்கூடிய அந்த விஷயம் பற்றி பேசியிருக்காங்க. ஒரு அஹ், மிகப்பெரிய கொடூரமாக தொடர்கதையாக இது வந்துட்டுருக்கு. தினத்தந்தியில் ருசியான சாலை ஓர உணவு அப்படின்னு சொல்லி சாலையோர உணவு கடைகள் பற்றி ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டெக்கன் கிரானிக்கல், தினமணி இங்கே 4 நாளிதழ்களும் பாஜகவுடைய தேர்தல் அறிக்கை பற்றிய தலையங்கமாக தான் இருக்குது. அதில் ஹிந்து பாஜகவின் தேர்தல் அறிக்கை அடிப்படை இந்துத்துவா கொள்கையும் நவீனத்தையும் கலந்த அறிக்கையாக இருக்குது அப்படின்னு ஹிந்து ஆங்கில நாளிதழ் எழுதியிருக்காங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா புத்துணர்வு இல்லாத சுமாரான தேர்தல் அறிக்கை அப்படின்னு இது சொல்லியிருக்காங்க. டெக்கன் கிரானிக்கல் பாஜக தேர்தல் அறிக்கையில் எப்படி நிர்வகிக்கப் போகிறோம் என்பது குறித்து எதுவும் இல்லை, காங்கிரஸுக்கு மாற்றாக இருக்க விரும்பும் கட்சி பாஜக, ஆனால் இந்தியாவுக்கான பார்வையில் காங்கிரஸுக்கும் தனக்கும் இருக்கும் வித்தியாசத்தை சுட்டிக்காட்ட தவறிவிட்டதுன்னு டெக்கன் கிரானிக்கல் சொல்லியிருக்கு. தினமணியில் தெளிவும் உறுதியும் தெரிகிறது, அதாவது தன்னால் செய்ய முடிந்ததை மட்டுமே பாஜக தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது, இலங்கை பிரச்சனை, தமிழக மீனவர் பற்றி எதுவும் சொல்லாதது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பி தினமணி தலையங்கம் எழுதப்பட்டிருக்கு. தினமணி தலையங்கத்தை எழுத்து நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இலங்கை பிரச்சனை, தமிழக மீனவர் பிரச்சனை இதுக்கு அடுத்து வரலாம். இதற்கு முன்பு இந்த அறிக்கையை படிக்கும்போதும் தினமணி தலையங்கத்தை படிக்கும்போதும் காங்கிரஸிடமிருந்து பாஜக எந்த அளவுக்கு வேறுபட்டு நிற்கிறது என்பதை காட்டாத ஒரு விமர்சனம் தான் இருக்குது. இதுக்கு உங்களுடைய பதில் என்ன? முதல்ல ஒரு தேர்தல் அறிக்கைன்றது மக்கள் கிட்ட எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உறுதிமொழி. ஆனால் இவங்க மக்களை உதாசீனப்படுத்துவதற்கு இந்த தேர்தல் அறிக்கையோ இருக்காரா? இது நேற்று நார்த் ஈஸ்டில் வடகிழக்கு மாநிலங்களில் நேற்று தேர்தல் இருக்குது, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பக்கம் போட்டிருக்காங்க. ஆனால் நேற்று தான் தேர்தல் அறிக்கை வருது. இவர்களை பற்றி இவர்களுடைய இது தெரியுது. ரெண்டாவதாக, இந்த நாட்டை நாளை நாங்கள் ஆளப்போகிறோம் என்று சொல்லக்கூடிய கட்சி ஆளப்போகிறதில்ல. ஏன்னா ஒரு தேர்தல் அறிக்கையை, சாதாரணமான தேர்தல் அறிக்கையை ஒரு நேரத்தில் கொண்டு வரக்கூட முடியாத கட்சியாக நாட்டுக்கு ஆளப்போகிறது நிர்வாகம் தெரியாத கட்சி இது. ரெண்டாவதாக, மூணாவதாக, இந்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியிருக்கோம் மீனவர்களுக்கு என்று தனியாக ஒரு மினிஸ்ட்ரி கொண்டு வருவோன்னு. அதை கூட எங்களை பார்த்து நிறையா காப்பி அடிச்சிருக்காங்க நல்ல விஷயங்களை. அந்த விதத்தில் வேணால் இந்த தேர்தல் அறிக்கையில் ஏதாவது ஒரு நல்லது சொல்கிறதுக்கு இருக்குன்னா காங்கிரஸ் சொன்னதை அப்படியே இது காப்பி அடிச்சிருக்காங்க. காங்கிரஸ் சொன்ன விஷயங்களை காப்பி அடித்து பாஜக தேர்தல் அறிக்கை இருக்குது அப்படின்னு அமெரிக்க நேரம் சொல்கிறாரு. ஆனால் இதில் பெரிய வேறுபாடுகள் இல்லை அப்படின்னு தான் பொதுவான விமர்சனம் முன்வைக்கப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? உண்மைதான். அதாவது தேர்தல் அறிக்கையில் பொருளாதாரம், பிறகு மற்ற விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது. அடிப்படையில் பொருளாதாரம் விஷயம், எப்படிப்பட்ட தொழில் கொள்கை, எப்படிப்பட்ட அது சார்ந்த மற்ற எல்லா விவசாயம் உள்ளிட்ட எல்லாம் இருக்குன்னு தான். அந்த அடிப்படையில் பார்த்தால் இது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையினுடைய ஜெராக்ஸ் காப்பி தான். கொஞ்சம் இந்த வார்த்தைகளுக்கான இலக்கணங்களை வேணால் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கிறாங்களே தவிர மற்றபடி இது அவருடைய ஜெராக்ஸ் காப்பி தான். அதில் நண்பர் சொன்னது போல் அதில் உள்ள நல்ல விஷயங்கள் அவர் எதை சொல்கிறார், அது நல்லங்கிறது உண்மையிலேயே நல்லதானாங்கிறது விவாதிக்கலாம். ஆனால் அதை அப்படியே நகல் எடுத்திருக்கிறார்கள் என்பது தான் என்னுடைய கருத்தும் கூட. ஆனால் கூடுதலாக இவர்கள் அந்த ஹிந்துத்துவ விஷயங்கள் அந்த தினமணி தலையங்கத்தில் அது இல்லை, மற்றவர்களாம் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அது எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குன்றதே அதை கூட சொல்ல 370, அதே போல் அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்துல கோயிலை கட்டுவது உள்ளிட்ட அந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இதையெல்லாம் அவர்கள் சொல்லாமல் விட்டிருந்தால் தான் ஆச்சரியப்பட வேண்டும் என்று தான் அந்த தலையங்கம் சொல்லுகிறது. அது அடிப்படையில் மதவெறி கண்ணோட்டம் உள்ளதா இல்லையா, இந்துத்துவாவுடைய குரல் அதில் இருக்கிறதா இல்லையா என்பது குறித்து ஒரு பத்திரிகை நேர்மையாக தன்னுடைய தலையங்கத்தில் வெளிப்படுத்த வேண்டுமா இல்லையா? அதை மறுத்து மற்றவர்களும் அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு மற்ற விஷயங்களுக்குள் சொல்கிறார். ஆக அந்த இடத்தில் அவர்களுக்கு ஒரு அரணாக நிற்க விரும்புகிறது. அதன் மூலமாக தினமணி தன்னுடைய யாருடைய குரலாக தன்னை ஒழிக்க செய்கிறது என்பதுதான் வெளிப்படுகிறது. இல்லை, இப்போது தினமணி தலையங்கத்தில் ராமர் கோவில் விவகாரம் பற்றி அரசியல் சட்ட வரம்புக்கு உட்பட்டு எடுக்கப்படும் என்றுதான் தேர்தல் அறிக்கை கூறுகிறது அப்படின்ற ஒரு வரி டிஃபெண்ட் வேறு பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கூட நீங்கள் ஒரு செய்தி இங்கே வந்தது, ஜெயலலிதா இது பெங்களூருக்கு வழக்கை சந்திக்க போகிறார்னு. ஏன் அதை ஊழல் வழக்கை சந்திக்க போகிறார்னு சொல்லலை? ஒவ்வொரு ஊடகங்களுக்கும் ஒரு நிலை இருக்கிறது. அதே போல் இவங்களும் ஒரு இது பண்ணுறாங்க. இவங்க நீங்கள் சொன்னால் சட்ட வரம்புக்குட்பட்ட மக்களை தூண்டி விடுறாங்க சார். உண்மையிலேயே பிஜேபிக்கு இந்துத்துவா கொள்கைன்னு நான் இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு மத வெறி விட கூட அவங்களுக்கு பதவி வெறி நிறையா இருக்குது. இன்னைக்கு 3 நாட்களுக்கு முன்னே கோப்ரா போஸ்ட்னு ஒன்று வந்தாங்க. அதில் பிஜேபியுடைய சங் பரிவார் சொன்னதாக தெளிவாக சொல்லியிருக்காங்க.
ஒரு இந்து குழந்தையையும் இந்துக்களையும் பலி கொடுக்கணும், அதுதான் நமக்கு நல்லதுன்னு அவங்க பேசியிருக்கிறது அதில் வெளிவந்திருக்கு. பதவி வெறிக்காக என்னுடைய சகோதரர் இந்துக்களையும் என்னுடைய சகோதரர் இஸ்லாமியர்களையும் கொன்று பதவிக்கு வரணும். அதை தாண்டி இப்ப கருப்பு பணம் பற்றியோ இல்ல மற்ற சில விவகாரங்கள் பற்றியோ ஏன் ஊழலை பத்தி கூட சொல்லலைங்க. இவங்க ஊழலுக்கு எதிராக ஆட்சிக்கு வரணும்னாங்கல்ல. நாங்க சொல்லியிருக்கோம் இன்னும் ஊழலுக்கு எதிராக செய்ய போகிறோம்னு சொல்லிருக்கோம். ஏன் ஊழலை பற்றி ஒரு வார்த்தை வரலை சொல்லுங்க. மக்களை பற்றி ஒரு மக்கள், அதாவது இவங்க மக்களுக்கு மாற்று அரசு வரணும்னு பதவிக்கு வரணும்னு ஆசை இருக்குன்றதுல சந்தேகமே வேண்டாம். எதை சொல்லி வராங்க இன்னைக்கு? எங்கள் மேல ஊழல் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வருவோம். இப்ப ஊழலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்கள் ஏன் ஊழலை பற்றி ஒரு வார்த்தை சொல்லவில்லை? இலங்கை பிரச்சனை மீனவர்களை பற்றி பேசுறவங்க நாங்கள் மீனவர்களுக்கு தனியாக அமைப்பு கொடுத்துருக்கோம், ஏன் அதை செய்யவில்லை? இதாவது ஒரே அவங்களுடைய ஒன்று வந்து ஈயடிச்சான் காப்பி காங்கிரஸ், இன்னொன்று வந்து பழைய கல்லு புதிய மொந்தை. எப்பயுமே அவங்க விடுறது இல்ல. ஒண்ணு என்ன சொல்றாங்க, ஆர்டிகல் 360 தாண்டி மாநில அரசுகளுக்கான அதிகாரம், கருப்பு பணம் மீட்பு போன்ற காங்கிரஸ் கட்சி இருந்து சில விஷயங்களை மாறுபட்டும் பாஜக சொல்லியிருக்கல, அதை ஏன் கருத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது? தப்பித்தவறி இவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் மாநிலங்களுடைய உரிமையை எந்த அளவுக்கு மதிப்பார்கள் என்பதெல்லாம் கடந்த கால அனுபவம் இருக்கிறது. பிஜேபியினுடைய ஒட்டுமொத்த அவருடைய கோட்பாடு ஒன்று இருக்கிறது, இந்தியாவை பற்றிய கோட்பாடு. அது வந்து மாநில உரிமைகளை மதிக்க விடாது ஒன்று. இரண்டாவது, இப்போ நீங்கள் ஏற்கனவே ஒன்று சொன்ன அந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். அந்த சட்ட வரம்புக்கு உட்பட்டு ஆலயம் அமைப்பது தொடர்பான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று தான் அதில் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு இவங்க அந்த தலையங்கத்தில் அப்படி ஒரு பாதுகாப்பாக எழுதியிருக்கிறாங்க. ஆனால் சட்ட வரம்புக்கு உட்பட்டுன்னா என்ன அர்த்தம்? சட்ட வரம்பை மாற்றுவார்கள் என்று அர்த்தம். இப்போ இருக்கிற சட்ட வரம்பு அதுக்கு ஒத்து வரலையா? இவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சட்ட வரம்பை மாற்றிவிட்டு அரசமைப்பு சாசனத்தில் வேண்டிய திருத்தங்களை செய்துவிட்டு பிறகு அதற்கு உட்பட்டு நாங்கள் இங்கே ஆலயத்தை கட்டணும் என்று ஏமாற்ற முடியாதா என்ன? ஆக அடிப்படையில் நான் பல முறை இந்த இப்படி வாதங்களை சொல்லிட்டு வந்திருக்கிறேன். அதாவது நண்பர் கூட சொல்கிறார் அவர் இந்துத்துவா இல்லை, அது வேற ஒரு பதவிக்காக என்று. ஆனால் அதை நான் கொஞ்சம் முரண்படுறேன். அரசியலுக்காக மதத்தை, அரசியலுக்காக சாதியை பயன்படுத்துகிறவர்கள் ஒரு பக்கம் எப்போவுமே இந்த நாட்டில் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் அவர் கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இவர்கள் அப்படி கூட அல்ல. அதையும் தாண்டி மதத்திற்காக, இந்த இந்து மதம் என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய அடிப்படையாக இருக்கின்ற, அதனுடைய அடிப்படை கட்டமைப்பாக இருக்கின்ற சாதியத்திற்காக அரசியலை பயன்படுத்துகிறவர்கள். எனவே இப்போ இந்த பாபர் மசூதி விஷயம், அந்த ஆலய விஷயம் கூட உண்மையிலேயே ஒரு ஆலயத்தை கட்டுவதல்ல நோக்கம். அதை பயன்படுத்தி இந்து மக்களுடைய உணர்வுகளை தங்களுக்கு சாதகமாக திருப்பி விடுகின்ற இழிவான நோக்கம் தான் இருக்கிறது. இல்லை, நம்ம இந்த விவாதத்தை இந்த அளவில் நிறைய செய்வோம். இடைவேளைக்கு பிறகு வேறு தலைப்பற்றி பேசலாம். Me taca, me taca, me taca, me taca.